எங்கள் இசையரசர் டிஎம்எஸ் அவர்கள் பொன்விழா கடந்து பவள விழா நெருங்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை இத்தனை 1000 மைல்கள் கடந்து அழைத்து வந்திருக்கின்றோமே, அவரை சிரமப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் அவருக்கு ஓய்வு கொடுத்து அவர் முன்னிலையில் இந்த பாடல்கள் ஒலிக்க, அவருடைய பிள்ளைகள் பாட, எங்கள் இசையரசி பாட அவரும் சேர்ந்து ரசிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அந்த மார்க்கண்டேயர் இல்லை. இந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் போது மீண்டும் என்னுடைய இளமை காலத்துக்கே நான் மீண்டு செல்கின்றேன், பாட வேண்டும் என்ற உத்வேகம் எனக்கு பிறக்கிறது என்று மீண்டும் வந்திருக்கின்றார். ஆகவே வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் அவருக்கு புகழ் தேடி தந்த ஜோடிக்குரல் பாடல் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்புக்கு அணிக்கும் சான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கை என்று நினைத்ததில்லை கண்ணா. தேவதை போலே நீயாட, பூவாடை வருமே நீலே உன் புன்னகைகள் விளையாட. தேர்போலே ஒரு பொண்ணு எல்லாத்தில் தேவதை போலே நீயாட. பூவாடை வருமே நீலே உன் புன்னகைகள் விளையாட. கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட, கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட. மயக்கம் என்ன, ஆஹா. இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளமும் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, ஆஹா. ஆஹா. மாளிகை தான் கண்ணே. ஆஹா. தயக்கம் என்ன, ஆஹா. இந்த கலனம் என்ன, ஆஹா.
வெள்ளி விழா கண்ட படம். இந்த பாடலை அவர்கள் இருவரும் பாடும்போது நீங்கள் ஒன்றை அவதானித்திருக்கலாம். TMS அவர்களின் முகத்தில் எவ்வளவு பாவம், நடிப்பு, குரலில் மட்டுமல்ல முகத்திலே. பி. சுஷீலா அவர்களும் கூட அந்த பாடலை ரசித்து முகத்திலே ஒரு கதாநாயகி போல். உண்மையில் இந்த பின்னணி பாடகர்கள் தங்கள் குரலில் எத்தனை கற்பனை செய்து பாவத்தை வெளிப்படுத்த நடிக்கின்றார்களோ, பிறகுதான் நடிகரும் நடிகையும் அதனை உணர்ந்து நடிக்கின்றார்கள்.